இப்போ நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து பாம்பன் பாலம் வழியாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்க மண்டபம்ன்ற இடத்துக்கு போகிறோம். இந்த வழியாக போகும்போது நம்ம கடலை வந்து பார்க்கலாம், பாம்பன் பாலத்தை பார்க்கலாம். அந்த ட்ரெயின் போகிற அழகே தனியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் 4:30க்கு வந்தோம். காலையில் 6 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். பரவாயில்ல, ஏன்னா 6 கிலோமீட்டர் தானே. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். எல்லாருமே வேலைக்கே அதுக்குன்னு கிளம்பியிருந்தாங்க. நாங்கள் ஒரு ஆள் தான் ட்ரெயின் பார்க்க வந்தோம். பாருங்கள், எங்கள் சின்ன பசங்க எவ்வளோ தூக்க கலக்கத்தில் இருக்காங்கன்னு. ட்ரெயினில் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரே ஜாலி சின்ன பசங்களுக்கு. ஏன்னா அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயின் தூரமாக வரும்போதே ஒரே குஷி ஆகிட்டாங்க. இதுக்கு அடுத்து வர ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து நீங்கள் ஃபுல் நேச்சுரல் சவுண்டை ஃபீல் பண்ணணும். அதனால் நான் எதுவும் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல. நீங்கள் அந்த ட்ரெயின் வந்து அந்த பாலத்தில் போகும்போது அங்கே அடிக்கிற காற்று, அந்த தண்ணி சவுண்டெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். இங்கிட்டு தான் பாம்பன் தெரியும், எங்கிட்டு வாங்க. கத்தக்கூடாதுடா. எப்படி இருக்கு பாபா? எப்படி இருக்கு? இங்கே பா சொல்லு. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். எல்லா மூஞ்சிலும் கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தேன். அப்போ பார்த்தா வெளிச்சத்துக்கு நேரம் 2 ஃபோட்டோ எடுத்தோம். பச்சை கொடி கட்டிட்டு அப்புறம் ட்ரெயினுக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் காரில் தான் வந்திருந்தோம். அண்ணனை கார் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். நாங்கள்லாம் ட்ரெயினில் வந்தோம். இங்கே ஐயாவா? இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம பாம்பன் பாலத்தில் போகிறோம். கரெக்டாக மணி வந்து இப்போ ஒரு 6:30 இருக்கும். இந்த பக்கம், அதாவது காரோட வலது பக்கம் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல், காரோட இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா. இந்த இந்திய பெருங்கடல் பக்கம்தான் அங்கே அலை அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து காற்று எப்போயுமே தண்ணி வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போய்கிட்டே இருக்குது. இப்போ பாலத்து மேலே போய்கிட்டு இருக்கோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கோம். குழந்தைங்கள இதுதான் ஃபஸ்ட் டைம் வரனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நீங்கள் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா பாம்பன் பாலத்தில் நிப்பாட்டுறதுக்கு அலௌடு கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் நடந்து போய் பாருங்கள். வண்டியில் விட்டு இறங்கும்போது வந்து லெஃப்ட் சைடே எல்லோரும் இறங்குங்க. ரைட் சைடு டோரை ஓப்பன் பண்ணி இறங்கிடாதீங்க. ஒரு பக்கம் கடல் அப்படியே அமைதியாக இருக்குது, ஒரு பக்கம் கடல் பக்கம் நல்ல அலைகள்லாம் வருது. நாங்கள் வர்ற வழியில் நிறைய பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாலத்தில் நின்று கீழே பார்த்தாவே குட்டி குட்டி மீன்லாம் தெரியுது, பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறது பழைய ரயில்வே பாலம். இப்போ வந்து புது கவர்மெண்ட்டில், மோடி கவர்மெண்ட்டில் போட்டது. பக்கத்தில் இருக்க அது புதுசு. நான் இதுதான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பழசை தான் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அங்கேயும் 2 ஃபேமிலியோட 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். போகிற வழியில் இந்த இடத்துல இந்த
கப்பல்லாம் நிப்பாட்டி சின்ன சின்ன போட் நிப்பாட்டி அழகாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து குலசரடை ஐலாண்ட் அதுக்கு தான் போகிறோம். போய்கிட்டு இருக்க வழியில் தான் நிறையா போர்டு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஐலாண்டில் போட்டிங் க்ளோஸ்டுன்னு. இருந்தாலும் விடலையே, போய் என்ன தான் நாங்கள் முட்டி போய் பார்த்தோம். அலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்கள். இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கடலை காட்டி கொஞ்சம் நேரம் கடலில் விளையாண்டு தெரிஞ்சோம். நிபு தண்ணு டேய் நண்டா தேலாடா. ஏய் ஏய் இறங்காத தண்ணு. இப்போ அதுதான் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. அதை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சு கடல்? எப்படி இருந்துச்சு கடல்? எப்படி இருந்துச்சு இங்கே பார்த்து சொல்லு. ட்ரெயின் மட்டும் நல்லா இல்லையா? வேறு ட்ரெயின் நீ வாங்கியாந்து விடு. இந்த விவேகானந்தர் மண்டபம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நம்ம லைட்டாக பேசினா கூட எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அவரோட சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் அவர் சொன்ன பொன்மொழிகள் அதை ஒரு ஸ்டோரி டைப்பில் அங்கங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு மேலே போனோம்னா நம்ம கடலை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து பார்க்கலாம். அந்த வியூவும் நல்லா இருந்துச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் ஐலாண்டு, அதுதான் அந்த குலசரை ஐலாண்டு. அங்கே போக வேண்டியது, போக முடியாமல் போச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த கடல் உயிரினங்களை பற்றி ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் இதில் ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே கேட்குறாங்க, ஏறி அவங்கள நாங்கள் அடித்து அந்த மாதிரி தான் போச்சு. இதுக்குள்ளே வந்து நிறைய கடல் உயிரினங்களோட இதெல்லாம் இருக்குது. இந்த மீன் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுங்க. நல்ல நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா பார்க்குறவனே ஒரு நல்ல ஒரு மனசை கவர்ற மாதிரி ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த கடல் உயிரினங்கள் அதை பூரா ஒரே இடத்துல மொத்தமாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே, கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி அப்படி நீட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். மேலெல்லாம் இருக்க டால்ஃபின்லாம் பாருங்கள். டால்ஃபின்னா கடல் நாயா இது? அடுத்து வந்து நாங்கள் இந்தியாவோட எல்லைக்கு போயிட்டோம். தனுஷ்கோடி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் பார்த்தீங்களா, இந்த சைடு இடது பக்கம் வங்காள விரிகுடா, வலது பக்கம் இந்திய பெருங்கடல். ஃபைனலாக இந்தியாவோட எல்லை வந்துட்டோம். இங்கேருந்து தான் ராமர் பாலம் கட்டி போய் சீத்தையை மீட்டெடுத்து வந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மணல் திட்டுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டிட்டு நல்லா நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தெரிஞ்சோம். ஆனால் இந்த இடம் வந்து இப்போ கடல் அலை அடித்து மண்ணெல்லாம் வந்து ரோடெல்லாம் போக முடியல, ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க ஆட்டோக்காரங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. நமக்கு வண்டி நிப்பாட்டோம்னா இடமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வங்காள விரிகுடா சைடு உங்களோட இடது பக்கமே வண்டி நிப்பாட்டிக்குங்க. வலது பக்கம் நிப்பாட்டினீங்கன்னா ஃபுல்லாக கடல் தண்ணி அடித்து வாட்டர் வாஷுக்கு செலவழிக்கிற மாதிரி ஆகும். இந்த பிளேஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பல் நிற்கிது பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் தான் வந்து குளிக்கிறதுக்கு அலையெல்லாம் கம்மியாக
ஒரு நல்ல சேஃப்டியான இடமா இருக்கும். இந்த இடத்துல மக்கள் நிறைய பேர் வந்து சேஃப்டியாக குளிச்சுக்கிருந்தாங்க. சரி நம்மளும் குழந்தைங்களும் தண்ணியில் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்களையும் இங்கே விளையாட வச்சோம். போட்டிங் தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரியமான் பீச் அப்படின்ற இடத்துக்கு வந்தோம். இங்கே பீச்சில் வந்து 5 மணியோட போட்டிங் முடிச்சிடும்னால அங்கேருந்து விரட்டி பிடிச்சி வண்டியில் வந்தோம். வந்தால் இந்த பீச்சில் போட்டு 2 போட்டு போய்க்கு இருந்துச்சு. சண்டே தான் ரொம்ப பிஸியாக இருக்குமா, மற்ற நாள்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குமா. நாங்கள் போனது ஒரு சண்டே, அதனால் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டி போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் கூட்டியாந்து விட்ருவாங்க. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட் ரைடை ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு சேஃப்டியாக போச்சு போட்டு. கடல் அலை வந்து போக போக உள்ளே போக போக பெரிய பெரிய அலையாக இருக்கனால போட்டே ஆட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக கவுந்துடும், அந்த கண்டிஷனில் இருக்குது. நம்ம அமைதியாக உட்காந்துருந்தோம்னா நீட்டாக போயிட்டு வந்துடலாம். எப்படி இருக்கு சொல்லு. போட்டிங் எப்படி இருக்கு போட்டிங்? செமையா இருக்கா? குளிக்கிறதுக்கும் எங்களுக்குள்ளே ஒரு எல்லை வச்சுருக்காங்க. அது வரைக்கும் வந்து பெரியவங்க குளிக்கலாம். அதுதான் அந்த பாலாக தண்ணியில் மறக்கிறது. அதுக்கு அங்கிட்டுனா ரொம்ப ஆழம், அது வரைக்கும் வந்து வேணால் குளிக்கலாம். ஒரு 10 கிலோமீட்டர் ஒட்டி வந்துட்டோம். இனி திருப்ப போது அலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப பெரிய பெரிய அலையாக வந்துச்சு. அந்த தூரத்தில் தெரியுதுண்ணே, அதுதான் பீச்சு. எப்படி இருக்கு போட்டிங்? நல்லா தூக்கி போடுறாங்க.
கலட்டும் அவசரப்படாது. இந்த ட்ரிப்புக்கு வந்து எங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 செலவாச்சு. நாங்கள் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போய் இந்த இடம் சாப்பாடு அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது 6500 செலவாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகணும், அதுவும் குழந்தைகளுக்காக போகணும். குழந்தைகள் வந்து கடல், போட்டு, அப்புறம் ட்ரெயின்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்து வந்து ஃப்ளைட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரிப்பும் போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு ட்ரிப்பு போங்க.